அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுவையான நண்டு கிரேவிங்க. ரொம்ப சுவையான நண்டு கிரேவியை இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த நண்டு கிரேவிக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன், அது சேர்த்துடலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேங்க. மிளகு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம். அடுத்து ஒரு 2-3 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சையாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு இந்த குழம்புக்கு நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணியிருந்தேங்க. அதில் ஒரு 2 பீஸ் தக்காளி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அதில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை. அடுத்து சின்ன வெங்காயங்க, ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து நைஸாக நீல வாக்கெல்லாம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்தேங்க, ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தான் இஞ்சி எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்து தட்டி அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்துடட்டும். இப்போது தக்காளியே நல்லாவே வதங்கி வந்துருச்சு. அடுத்து இப்போ நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க, அது 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கடையில் கூட கேளுங்க, கிடைக்கும். குழம்பு மிளகாய் தூள்னு கேட்டாலே கிடைக்குங்க. இந்த குழம்புக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதுக்காக தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்படியே உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூளே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்திங்கன்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட அரை ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுவும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது மிளகாப்பொடியோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1/2 கிலோ நண்டு வாங்கியிருக்கேங்க. நண்டு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். என்னங்க நண்டில் பாதி காலை காணும்னு பார்க்குறீங்களா? நான் எப்போ நண்டு வாங்கிட்டு வந்தாலும் அதோட காலை எடுத்து நான் ரசம் வைப்பேங்க. நம்ம சேனலில் நண்டு ரசம் செய்வது எப்படின்னு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நண்டு பெருசாக இருந்துச்சுன்னா 2ஆக உடச்சிட்டு சேருங்க. கிளறும் போது நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், நல்லா ஈஸியாக வரும். இப்போது 2 நிமிஷம் நண்டை நம்ம நல்லா இதிலே வதக்கியிருக்கோம். இதில் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. எல்லாமே நல்லா கலந்து கொடுத்து 1 நிமிஷம் நல்லா அந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேஸ்ட்டு எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கியிருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. போய் எல்லாமே நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். உங்களுக்கு இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தாங்க வைக்க போகிறேன். அதுக்காக நான் ஓரளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன்.
இப்போ இது நண்டு நல்லா கொதித்து நல்லா நண்டு வெந்து வரணுங்க. அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நமக்கு நண்டு கிரேவி ரொம்ப சூப்பராகவே தயாராகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். இந்த அளவுக்கு கிரேவி டைப்பில் நல்லா திக்கான கிரேவி டைப்பில் இருந்தால் தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒயிட் ரைஸ் கூட மட்டும் இல்லைங்க, கீ ரைஸ் அப்புறம் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ரொம்ப சூப்பராகவே தயாராகிருச்சு. எல்லோருமே நண்டு வாங்கினோம்னா நம்ம எப்போவுமே ஃப்ரை தாங்க பண்ணுவோம். நண்டு ஃப்ரை, நண்டு மசாலா அப்படி தான் செய்வோம். ஒரு தடவை இந்த மாதிரி கிரேவி டைப்பில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.